நேற்று இந்த 4 வளையல நான் வாங்கியிருந்தேங்க. 6 சவரன் மொத்தம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லை? நம்ம தங்க நகை வாங்கும்போது நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து தான் நம்ம வாங்குவோம். ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய தங்க நகை நம்ம கூடவே நிரந்தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நல்ல நாள் நேரம்லாம் பார்த்து வாங்குகிறோம். ஒவ்வொரு மாதமும் பிறந்ததும் அந்த மாதத்தில் தங்கம் வாங்கக்கூடிய நல்ல நாள் எது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பம் இனிமேல் உங்களுக்கு வேணாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் தங்கம் வாங்குவதற்காகவே பிரத்யேகமாக ஒரு யோகம் இருக்குது. அதுதான் திரிபுஷ்கர யோகம். இந்த திரிபுஷ்கர யோகம் ஒவ்வொரு மாதத்தில் என்னைக்கு வருது, அது மட்டும் இல்லாமல் எந்த குறிப்பிட்ட நேரத்தில் வருது அப்படிங்கிறதும் நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றன. இதை பற்றிய ஒரு விரிவான பதிவு நம்முடைய சேனலில் நான் கொடுத்துருக்குறேன். அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் என்னைக்கு நீங்கள் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீழே ஆரோ மார்க்கிட்ட பதிவோட டைட்டில் இருக்குது. சில பேர் தங்க நகைகள் வாங்குவாங்க, ஆனால் அந்த நகை அவங்கக்கிட்ட தங்கவே தங்காது. சில பேருக்கு சொர்ண தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த நகையை ஆசையாக அவங்களால போட்டு பார்த்து அனுபவிக்க முடியாது. இப்படிப்பட்ட யோகமான நேரங்களில் போய் நம்ம தங்கம் வாங்கும்போது நிச்சயமாக தங்கம் உங்களிடம் தான் இருக்கும். உங்களை விட்டு அது பிரியவே பிரியாதுங்க. நானும் செப்டம்பர் மாதத்தில் அந்த நாளில் தான் போய் தங்கம் வாங்க போகிறேன். என்னங்க நேற்று தான் வாங்கினீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது தங்க வளையலே இல்லைங்க, டுபாக்கூர்.